மூஞ்சி நிறைய பவுடரை பூசிக்கிட்டு யாராவது ஆம்பளை கிடப்பாங்களான்னு அலையிறியே. வெக்கமால உனக்கு? ஆம்பளை வேணும்னா வேற யாரையாவது தேடிக்க வேண்டியதானே? என் புள்ளதான் உனக்கு கிடைச்சானா? மரியாதையா வெளியே போயிட்டு சொல்லிட்டேன். என்ன பேச்சு பேசுற நீ? வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா? கடையில எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, அச்சுக்குமா இல்ல? ஏங்க, அவன் நம்ம பிள்ளை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கான். ஊர் ஊரா போய் ஆம்பளை எல்லாம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு காசுக்காக பாடுறவை இவ. வெக்கம் கெட்டவளே, நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற. நான் மட்டும் அங்க வந்தேன் செருப்பாலே அடிப்பேன்டி. ப்ரோ என்ன ப்ரோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஸ்பீக்கர் கட் பண்ணுங்க. அது உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு ப்ரோ. டேய் மனோஜ், அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு? முதல்ல அவ கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளுடா. பாத்தியா மனோஜ், உங்க அம்மா எல்லாரும் முன்னாடி என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு? என் ஹஸ்பண்ட் தானே நீ? உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? நீ அப்படியே கல்லு மாதிரி நிக்கிற, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல மனோஜ். கடைசி வரைக்கும் உங்க அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. நான் உங்க அம்மா மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன். அவங்கள பாரு என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்னு. எல்லாமே அவங்க கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பாங்க. தலங்க. முத்தங்கிள், கிரிஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு வந்திருக்க? எனக்கு தலைவலி. ஏன்பா உனக்கு அடிக்கடி தலைவலிக்குது? எப்பலாம்டா உனக்கு தலைவலிக்குது? அம்மா வீட்ல பாட்டி கிட்ட கோவமா சண்டை போடுவாங்கல்ல, அப்ப தலைவலிக்கும். அப்புறம் போன்ல மனோஜ் டாடி கிட்ட டென்ஷனா பேசுவாங்க, அப்போ தலைவலிக்கும். அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி கிட்ட பேசும்போது அப்பவும் எனக்கு தலைவலிக்கும். மத்தவங்களை ஏமாத்துறதுல இருக்கிற கவனம் இவன் மேலயும் இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் அட்வைஸ் கேட்க விரும்பல. வாடா. சந்திராக்கா இல்லீங்களா? கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும். எப்ப வருவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லிட்டு போகல. சரி, நாங்க வெயிட் பண்றோம். நீ சந்திராக்காக்கு ஃபோன் பண்ணு, வீட்டுக்கு வந்திருக்கோன்னு. அப்படியே பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடலாம். ஃபோன் பண்ணி பாரு. சந்திராக்கா, உங்க வீட்ல தான்க்கா இருக்கேன். எப்ப வருவீங்க? பக்கத்துல தான் இருக்கேன், இதோ வந்துடுறேன். சீக்கிரமா வாக்கா, நிறைய வீட்ல பத்திரிக்கை கொடுக்கணும். சரிக்கா. பாத்தியா தலைவிதிய? பாவம் சந்திராக்கா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. மீனாவை கொடுமைக்கார மாமியார் வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அதனாலயே இப்ப கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட கூட அன்னைக்கு மீனாக்கு கொடுமைக்கார மாமியார் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆனா இப்ப விதிய பத்தியா? அதே மாமியாருக்கு இப்ப தங்கறதுக்கு வீடு இல்ல. சந்திராக்கா வீட்ல வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, எல்லாத்துக்கும் கூலி தராமலா போயிடுவான். பாரு, இங்க வந்து தரையை தொடச்சிட்டு இருக்காங்க பாரு. ஆமாண்டி, எல்லாம் காலம்தான். சந்திராக்கா நல்ல மனசுக்காரி. மீனாவ அவங்க மாமியார் இவ்ளோ கொடுமை பண்ணியும் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க பாரு. சுமதி, சுபா வாங்க. பக்கத்துல தான் பூ கொடுக்க போயிருந்த, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கூட இவளுக்கு கொஞ்சம் பாவம்னு பார்த்தேன். என்னை பத்தி என்னெல்லாம் பேசி வச்சிருக்கா. இல்ல வெளி வேஷம் தான் போல. இந்தாங்கக்கா, குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வரோம். சமந்தியம்மா, காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஜூஸ் போட்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போட்டு கொடுத்த வரைக்கும் போதும். என்னை பத்தி இப்படிதான் ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்களா? நான் பெரிய குடும்பக்கார மாமியார்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கீங்க. உங்க வீட்டுல வந்து ஒண்டி இருக்கேன்னு என் மானத்தை வாங்குறீங்களா? வந்து என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு உங்களை பத்தி தப்பா சொல்ல போறேன்? அதான் இப்ப வந்தாங்களே உங்க கூட்டாளிங்க, அவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க என்னை பத்தி தப்பா சொல்லாம அவங்க அப்படி சொல்ல போறாங்க? சமந்தியம்மா, நான் உங்களை குடும்பக்கார மாமியார்னு யார்கிட்டயுமே சொல்லல. அப்ப வேற என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க எதுவும் சொல்லாம அவங்க அப்படி என்ன பேச போறாங்க? அது இல்ல சமந்தியம்மா, அது நீங்க கொஞ்சம் கராரா இருப்பீங்க, மனசுல பட்டதை பேசுவீங்கன்னு வேணா நான் சொல்லிருப்பேனே தவிர நான் வேற எதுவும் சொன்னதில்ல. அது கூட நான் எதேச்சியா தான் சொல்லிருப்பேன். ஓ, எதிர்ச்சியா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மனசுல பட்டதெல்லாம் யோசிக்காம பேசுவேன்னா என்ன அர்த்தம்? அறிவில்ல, கண்டதெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிருக்கீங்களே. ஐயோ, அப்படிலாம் இல்ல சமந்தி, நான் தப்பான எண்ணத்துல எதுவுமே சொல்லல. அப்புறம் எப்படி அவங்க அப்படி பேசுவாங்க? நான் செஞ்ச கொடுமைக்குதான் இவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு பேசிட்டு போறாங்களே. தப்புதான் சமந்தி, அவங்க 2 பேரும் உங்க முன்னாடி அப்படி பேசியிருக்க கூடாது. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்ப வெளியே போய் தனியா பேசிக்கலாம்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல, என்ன மன்னிச்சிடுங்க சமந்தி. மன்னிப்பா? இந்த வீட்ல இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேச்சு வாங்குறதுக்கு பேசாம ஏதாவது ஆசிரமத்துல போய் கூட இருந்துக்கலாம். இனி இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். அத்தை, என்னாச்சுத்த? ஏன் கோவமா இருக்கீங்க? கௌரவத்தை விட்டு இங்க வந்த பத்தியா? அதுக்கு என்ன நல்லா பெருமைப்பட வச்சுட்டீங்க. இங்க வந்ததுக்கு நான் தான் என்ன அடிச்சுக்கணும். என்னம்மா நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு என்னாச்சு? இனிமே என்னால ஒரு நிமிஷம் இங்க இருக்க முடியாதுடா, நான் போறேன். அத்தை, கோவப்படாதீங்க அத்தை. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இன்னும் என்னடி ஆகணும்? உன் அம்மா என்ன கொடுமைக்கார மாமியார்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்காங்க. இங்க வந்த உங்க கூட்டாளிங்க தான் அப்படி பேசிட்டு போறாங்க. என்ன இவங்க சொல்லாம அவங்க எப்படி பேசுவாங்க? மா, என்னம்மா? இல்ல மீனா, நான் தப்பால எதுவும் பேசல. நான் ஏதோ அவங்க கிட்ட சாதாரணமா சொல்ல போய் அவங்க வேற மாதிரி ஏதோ சொல்லிருக்காங்க. அதப்படி இவங்க சொல்லாம நான் குடும்பப்படுத்துறேன்னு அவங்களாவா பேசுவாங்க? இப்படிதான் என்ன நீ ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கியா? அத்தை, அம்மா அந்த மாதிரி அர்த்தத்துல எதுவும் சொல்லி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்க மனசு காயப்பட்டிருந்தா அத பெருசா எடுத்துக்காதீங்க அத்தை. அம்மா ஏதோ தெரியாம சொல்லிருப்பாங்க, மன்னிச்சிருங்க. ஆமாமா, தெரியாம தான் சொல்லிருப்பாங்க. குடும்பமா சேர்ந்து நல்லா நடிக்கிறீங்க. உன் அம்மா ஊர் பூரா என்ன கேவலமா சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க. நீ
நான் என் வீட்டுக்கு போக கூடாதுன்னு உன் பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கிற. இப்பதானே எனக்கு புரியுது. என் வீடு எனக்கு கிடைக்க கூடாது, என்னை இங்கேயே வச்சு அசிங்கப்படுத்தணும், அதுதானே உங்க எண்ணம்? அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. எனக்கு என்னமோ உன் குடும்பம் மொத்தமா சேர்ந்து என்ன பழி வாங்குறீங்களோன்னு தோணுது. அத்தை உங்களை எதுக்கத்த நாங்க பழி வாங்க போறோம்? என் பதவியை ராஜினாமா பண்ணாதான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும்னா நான் உடனே அதை பண்றேன் அத்தை. ஏய், என்ன என்னமோ பிச்சை போடுற மாதிரி சொல்ற? நீ ராஜினாமா பண்ண நானும் அந்த பதவியில போய் உட்கார போறேன்? அது பெரிய மந்திரி பதவி. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? என்னால இங்க அவமானப்பட்டெல்லாம் இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். சம்மந்தி அத்தை அம்மா அத்தை இருங்க அத்தை. நான் இப்பவே அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன். இந்த சண்டையும் வேணாம், உங்க மனசுல எந்த கஷ்டமும் வேணாம். இப்ப நீ எங்க போற? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். இல்லங்க, நான் என் பதவியை ராஜினாமா பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. பின்ன என்னடா பண்ண சொல்ற? நான் இந்த வீட்லயே உக்காந்துகிட்டு இருக்கேன். கண்டவங்க எல்லாம் என்ன அசிங்க அசிங்கமா பேசுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அம்மா, முன்ன பின்ன தெரியாம வார்த்தையை விட்டு இப்படி ஆயிருக்கும். தப்புதான். இது எப்படியே விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் மானங்கிட்டு என்னால இங்க உக்காந்துகிட்டு இருக்கலாம் முடியாது. அவளை பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு முதல்ல என் வீட்டை மீட்கிற வழிய பாருங்க. என்னால இங்க இருக்க முடியாது. இல்லன்னா நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். என்னை தேடிக்கிட்டு யாரும் வராதீங்க. அம்மா, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்கம்மா. நம்ம வீட்டை நான் எப்படியா மீட்க பாக்குறேன். இன்னொரு 10 லட்ச ரூபா கட்டினா ஜப்தி நடவடிக்கையை கை விட்டுருவாங்கன்னு வக்கீல் சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு டைமாவது வாங்கிக்கலாம். 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் கட்டணும்னா உன்னால எப்படி முடியும்? எங்கேயாவது போய் கொள்ளையடிக்க போறியா? எனக்கு அந்த வரலாம் தெரியாதுமா. உழைச்சு சம்பாரிச்ச மட்டும் தான் பழக்கம். அப்படி நான் சம்பாரிச்சு வாங்கின 2 காரு ஒரு வேன் இருக்கு. 2 நாள்ல பணம் கிடைக்கலன்னா என் 3 வண்டியை நான் வித்துறேன். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கட்ட வேண்டிய பணத்தை கட்டி வீட்டை ஜப்தில இருந்து நான் மீட்டுருவேம்மா. நீங்க ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. என்னமோ செய்யும். இவ அம்மா ஊர்ல எல்லார்கிட்டயும் போய் என்ன கொடுமைக்கார மாமியார்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து என் காதுல கேக்குற மாதிரி, பாத்தியா இந்த அம்மாவோட தலையெழுத்து, மீனாவை இப்படி கொடுமைப்படுத்தினதுக்கு தான் இவங்க இப்படி அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நான் இன்னும் மானங்கிட்டு இருக்கேன் பாரு. நீ சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம். அதுக்கு மேல 2 நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ஏங்க மா, என்னம்மா நீ? நான் வேணும்னு எதுவும் சொல்லலடி. வந்தவங்க ஏன் அப்படி பேசுனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்னோட தப்புதான். நான் அமைதியா இருந்திருக்கணும். இப்ப கடனை அடைக்கிறதுக்கு முத்து தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா. பாவம், அவன் மட்டும் எப்படி கஷ்டப்படுவான்? அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டை எப்படியாவது ஜப்தில இருந்து மீட்கணும். இப்போ உன்னால எவ்வளவு அமௌண்ட் தர முடியும்னு சொல்லு. என்னால இப்ப எதுவும் முடியாது. அந்த வீட்ல எனக்கு பங்கு இல்லைன்னு அப்பா சொல்லிட்டார்ல. அப்ப அந்த வீடு எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன?